வணக்கம் நண்பர்களே. புதுசாக தொழில் பயிகிற நண்பர்களுக்கு ஒரு டிப்ஸு தரேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக தொழில் பயிகிறவங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அட்டையில் வச்சு இந்த மாதிரி கம்பி நீட்டாக கம்பி போட்டு மடிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காம்பனன்ஸ் இதில் 10 வச்சு அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்பனன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டாட் பீஸில் தான் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி டாட் பீஸ் இருக்குது. இந்த டாட் பீஸில் போர்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்போ இது 60 ரூபா இருந்தது. இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல. இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி டாட் பீஸில் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாட் பீஸில் பண்ணுறப்பன்னா நீங்கள் என்ன தப்பாக பண்ணிட்டீங்கன்னா எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி அட்டையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப வேறு சர்க்யூட் இந்த மாதிரி அட்டையில் பண்ணக்குள்ள நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். அதே கமெண்ட்ஸ் வச்சு வேறு கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம டாட் பீஸில் போடுறோம்னா அதை நம்ம விற்பனை பண்ண முடியாது. நம்ம சாம்பிளாக ட்ரையல் பார்க்குறது தான். டாட் பீஸில் போட்டுருவோம் பாருங்கள். இந்த மாதிரி டாட் பீஸில் போடுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த ஒரு காம்பனன்ஸுமே நம்ம எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியாது. போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டாடி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பெரும்பாலும் ட்ரையல் பார்க்குறவங்க இந்த மாதிரி அட்டையில் போட்டு பார்த்துக்குங்க. போட்டுட்டு இந்தமாரி டாட் பீஸில் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த போர்டை யூஸ் பண்ண போகிறோம் போட்டு அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட் கிளியராக இருக்குது, டவுட் இல்லை அப்படின்னா இந்தமாரி போட்டு யூஸ் பண்ணிக்கங்க. அதுவும் நல்ல ஒன்றும் தப்பு இல்லை. சும்மா சாம்பிளெல்லாம் இந்தமாரி டாட் பீஸில் போட்டு காம்பனன்ஸ் டைம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி அட்டையில் போட்டு கூட சாம்பிள் பார்த்துக்குங்க. ரொம்ப சின்னதாக போகிற சர்க்யூட்லாம் இந்தமாரி டாட் பீஸில் கூட போட்டுக்கோங்க. சிம்பிளாக வர சர்க்யூட்லாம் போடலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி அந்த பவர் ஆம் போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் டாட் பீஸில் போகிறீங்கன்னா அதில் இருக்கிற காம்பனன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஒரு பால்டன் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்கள் ஓன் யூஸுக்கு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இல்லை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கான சந்தேகங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் கேட்க தான் நம்ம அதுக்கு உண்டான ஐடியா கொடுக்க முடியும். நீங்கள் கேட்குறப்ப தான் நம்மளுக்கு புது விதமான ஒரு சில சிந்தனைகள் நம்மளுக்கும் வரும். எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு கற்பனையாக சொல்கிறதோட நீங்கள் ஒரு சில கேள்வி கேட்குறப்ப தான் நம்மளுக்கு அதிக ஐடியாக்கள் வரும். இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணலான்னு. ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.